Dear parents and students, welcome to Evergreen Guidance Coimbatore. All India Quota Counseling process. In All India Quota Counseling process அப்படிங்கிறது யூஜி மெடிக்கல் எம்பிபிஎஸ்க்கும் நடக்கும். அதே மாதிரி போஸ்ட் கிராஜுவேட் மெடிக்கலுக்கும் ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங் இருக்கும். என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்பிபிஎஸ் பொறுத்த வரைக்கும் 15% இடங்கள் தான் ஆல் இண்டியா கோட்டாவில் நடக்கும். மீதி 85% ஸ்டேட் கோட்டா கொடுத்துருக்காங்க. ஆனால் போஸ்ட் கிராஜுவேட் பொறுத்த வரைக்கும் எம்டி, எம்எஸ், டிஎன்பி இந்த மாதிரி படிப்புகளை பொறுத்த வரைக்கும் அது 50%, 50% ஆல் இண்டியா கோட்டா, 50% ஸ்டேட் கோட்டா. இப்போ ஆல் இண்டியா கோட்டாவில் 50% இடங்கள் இருக்கிறதுனால ஆல் இண்டியா கோட்டாவில் ஸ்டூடெண்ட்ஸ் ட்ரை பண்ணணும். ஸ்டூடெண்ட்ஸ்னா டாக்டர்ஸ் எல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணுவீங்க. இப்போ இந்த ஆல் இண்டியா கோட்டா ஃபர்ஸ்ட் ரவுண்டில் சீட்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, இடங்கள் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, ஒரு சில இடங்கள் குறைச்சிருக்காங்க. ஸோ எங்கெல்லாம் இடங்கள் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த நோட்டிஃபிகேஷன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் போஸ்ட் கிராஜுவேட் ரிலேட்டடாக பதிவு பண்ணிட்டு இருப்போம். மறக்காம எங்கள் வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Urgent attention to the candidates. It is for the information to the candidate that sent seat matrix of round 1 of PG counseling is get revised in larger interest of candidates. After removal of DNB seats, in addition, new seats sanctioned by NMC in the deemed universities. அது யூஜிலையும் சரி பிஜிலையும் சரி டீம்டு யூனிவர்சிட்டி தான் நிறைய சீட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. அப்போ டீம்டு யூனிவர்சிட்டி தான் இன்க்ரீஸ் பண்ணுறாங்கன்னா இதெல்லாமே பார்த்தீங்கன்னா அது பண வசதிகள் நிறையா இருந்தால் மட்டும்தான் நம்ம அந்த சீட்டில் போக முடியும். இனிமேல் எம்பிபிஎஸ் தாண்டி பிஜி கோர்சஸ்க்கு டீம்டு யூனிவர்சிட்டி ஃபீஸ் அப்படிங்கிறது 30 lakhs 40 lakhs per year அந்த மாதிரி கூட வரலாம். பட் இதெல்லாம் ஸ்டடி பண்ணி ஃபர்தர் அப்டேட் பண்ணுறோம். 239 நியூ பிஜி சீட்ஸ் டீம்டு யூனிவர்சிட்டி சாங்ஷன் பை என்எம்சி. அது 239 நியூ பிஜி சீட்ஸ் டீம்டு யூனிவர்சிட்டி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. have been added in the seat matrix of the round 1. Also 235 PG DNB. அது 235 DNB seats, 186 government DNB seats and 49 private DNB seats have been withdrawn as informed by NBE, due to which roster has been recast for the government institution offering DNB courses. அது இந்த ரவுண்ட்ல அது வந்து வித்ரா பண்ணியிருக்காங்க. எவ்வளோ சீட்ஸ் வித்ரா பண்ணியிருக்காங்கன்னா டிஎன்பி கோர்சஸ் 186 கவர்மெண்ட் டிஎன்பி சீட்ஸும் 49 ப்ரைவேட் டிஎன்பி சீட்ஸும் வித்ரா பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் டீம்டு யூனிவர்சிட்டி சீட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. பட் கவர்மெண்ட் சீட்ஸ் இருந்தால் தான் நமக்கு பெட்டர். டியூ டு விச் அது என்னன்னு அப்டேட் பண்ணலாம். ஹவவர் த ரோஸ்டர் ஃபார் த ஆல் இண்டியா கோட்டா எம்டிஎம்எஸ் ரிமைன்ஸ் அன்சேஞ்ச். எம்டிஎம்எஸ் வந்து மாற்றலை. த ரெஸ்ட் ஆஃப் த சீட்ஸ் எம்டிஎம்எஸ் அண்ட் டீம்டு யூனிவர்சிட்டி சாங்ஷன் பை என்எம்சி வில் பி added in the seat matrix during the round 2. அது மீதி ஏதாவது எம்டிஎம்எஸ் ஃபர்தர் அப்டேட்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக டீம்டு யூனிவர்சிட்டியிலையும் மற்றது எல்லாமே ரவுண்ட் 2ல வருங்கிறாங்க. மீண்டும் டீம்டு யூனிவர்சிட்டி சீட்ஸ் தான் வருது. பட் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷனில் எம்டிஎம்எஸ் கோர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணால் மட்டும்தான் அது ஒரு நார்மல் சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கு எம்டிஎம்எஸ் படிக்க முடியுங்க. இன் வியூ ஆஃப் தி above, the schedule for round 1 of PG counseling is given below. இதனால கவுன்சிலிங் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் த சீட் மேட்ரிக்ஸ் பை டீம்டு யூனிவர்சிட்டிஸ் 19th November. அது 19ஆம் தேதி உங்களுக்கு அதனோட ரெக்டிஃபிகேஷன், அது சீட் மேட்ரிக்ஸில் மாற்றங்கள் சொல்லியிருக்காங்க. சாய்ஸ் ஃபில்லிங் இப்போ ஆட் ஆயிருக்கு. சாய்ஸ் ஃபில்லிங் வந்து பார்த்தீங்கன்னா 20th and 20 இன்னைக்கும் நாளைக்கும் சாய்ஸ் ஃபில்லிங் இருக்கு. அப்போ சாய்ஸ் ஃபில்லிங் நீங்கள் ரிவைஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக ரிவைஸ் பண்ணலாம். அப் டு 12 noon of 21st, அது நாளைக்கு மதியம் வரைக்கும் சாய்ஸ் ஃபில்லிங் இருக்கு. சீட் ப்ராசஸிங் அப்படிங்கிறது ஃப்ரம் 2 PM of 21st, அது நாளைக்கு 2 மணிக்கு மேலே சீட் ப்ராசஸிங் இருக்கும். ரிசல்ட் வந்து 22nd November ரிசல்ட் வருதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 20, 21 நமக்கு ரவுண்ட் 1 கவுன்சிலிங் சாய்ஸ் ஃபில் பண்ண முடியும். நாளைக்கு மதியம் வரைக்கும் பண்ண முடியுங்க. ரிசல்ட் அப்படிங்கிறது 22 November, 22 November புதன்கிழமை ரிசல்ட் வரக்கான வாய்ப்புகள் இருக்கு. ரிப்போர்ட்டிங் 23rd to 1st December. ஸோ 23, 24, 25, 26, 27, 28, 30 இந்த மாதிரி ஒரு 7-8 நாட்கள் நமக்கு கிடைக்குது. ஸோ போஸ்ட் கிராஜுவேட் சாய்ஸ் ஃபில்லிங்ல ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா ஒவ்வொரு கோர்சஸ் பார்த்தீங்கன்னா 2 இடங்கள் 3 இடங்கள் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த வீடியோவுடைய டீடைல் பார்த்தீங்கன்னா அது சீட் மேட்ரிக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. டீம்டு யூனிவர்சிட்டியில் 239 சீட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதே நேரத்தில் கவர்மெண்ட் டிஎன்பி சீட்ஸை வித்ரா பண்ணியிருக்காங்க. ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸில் டிஎன்பி சீட்ஸை வித்ரா பண்ணியிருக்காங்க. ஃபர்தராக அப்டேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். அதனால சாய்ஸ் ஃபில்லிங் போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னைக்கும் நாளைக்கும் சாய்ஸ் ஃபில் பண்ணலாம். ஸோ ரிசல்ட்டும் டிலே ஆகுது. 22ஆம் தேதி ரிசல்ட் வருது. ஸோ 23ஆம் தேதி நமக்கு
ரிப்போர்ட், அதாவது ஆர்டர் டவுன்லோட் பண்ணி ரிப்போர்ட் 23ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 1 வரைக்கும் ரிப்போர்ட் பண்ண முடியுங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் பதிவு பண்றோம். மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.